வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறபடினால நீங்கள் போய் ஜனங்கள் என்ன பண்ணுங்க, சீஷராக்குங்க. நீங்க சீஷராக்குங்க, அவர்கள் ஞானஸ்நானம் எடுப்பார்களாக. அப்பொழுது என்னுடைய அதிகாரம் அவர்கள் மேல கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்படுகிறவர்களாய் மாறுவார்கள், என்னுடைய ராஜ்யத்துக்கு உட்படுகிறவர்களாய் மாறுவார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். அப்போ ஞானஸ்நானம் ஏன் கொடுக்க சொல்றாரு ஆண்டவர்? ஏன் கொடுக்க சொல்றாரு? அப்பொழுதுதான் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக வர முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வர முடியும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த அதிகாரத்துக்கு உள்ளாக வர வேண்டும் என்றால், அந்த ராஜ்யத்துக்கு உள்ளாக வர வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்.